ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சூக்ஷ்ம தர்ஷினி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 13 minutes இருக்கு. இந்த படத்தை MC ஜித்தின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நஸ்ரியா, பேசில் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நஸ்ரியா பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஏரியால வசிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு அந்த தெருவில் நடக்கிறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதே ஸ்ட்ரீட்டுக்கு அவங்க பழைய வீட்டுக்கு பேசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் வராங்க. வந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நஸ்ரியாக்கு அவர் மேல டவுட் வருது. இவர் உண்மையாலே அவங்க அம்மாவை நல்லா தான் பாத்துக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பேசில் ஜோசப்போட அம்மா காணாம போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா டவுட் வந்துருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கலாயறாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட். அதை ரைட்டிங்ல தரமா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. நஸ்ரியா கேரக்டரா இருக்கட்டும், பேசில் ஜோசப் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு போர்ஷனுமே நல்லாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. படத்துல அங்கங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சீரியஸான இடத்துல கூட காமெடி பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. குறிப்பா இன்டர்வல் பிளாக்கை பத்தி சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக்கே வச்சு முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸும். ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும். ஆனா என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவாவே தான் போகுது. அதனாலே ஒரு சில சீன்ஸ் லாக் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.